வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். வத்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு பாத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நம்ம நிறையாவே எடுத்துக்கலாம். 10லேருந்து 20 பூண்டு எடுத்து அதுவும் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிற சமயத்தில் நல்ல ஸ்மெல் வரும். வத்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணாக்கா ஸ்மெல்லு செமையாக வருங்க. நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம். நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கிட்டால் கூட இன்னும் இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, இது 3 தக்காளி, இது மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலானாக்கா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் கருகி போகாது. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்ன எலுமிச்சை அளவு இருக்கிற புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை இந்த நேரத்தில் அந்த மசாலாவோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கொதிக்க விடணும். இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பு பாத்திரத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிடி மண் தக்காளி வத்தல் இல்லைனாக்கா சுண்டக்காய் வத்தல், எந்த வத்தல் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த குழம்பு மேலே இந்த இந்த வத்தல் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை நம்ம எண்ணெயோடு போட்டுட்டு ஒரு கலந்துக்கிட்டு அப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் நம்ம கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா சுவையான வத்த குழம்பு ரெடி. இந்த வத்த குழம்பு நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கல்யாண வீட்டில் செஞ்ச வத்த குழம்பு டேஸ்ட்டு வரும். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த வத்தல் இருந்தாக்கா வத்தல் வச்சு இந்த வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புங்க. ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள்.